السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال رسول الله صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال. أما بعد، أوصيكم نفسي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن المجيد: ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون أولئك عليهم صلوات من ربهم ورحمة وأولئك هم المهتدون. صدق الله العلي العظيم. عن سالم عن أبي أن رسول الله صلى الله عليه وسلم: من كان في حاجة أخيه كان الله في حاجته أو كما قال. رواه مسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து ரசித்து வரக்கூடிய ஏகனான் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். மேலும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கு நேர்வழி காட்ட வந்த அனைத்து இறைத்தூதர்கள் மீதும் இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் மேலும் அவருடைய சொல்லையும் செயலையும் தமது உயிரிலும் மேலாக மதித்து வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் அவர்களை பின்பற்றக்கூடிய நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் குறையின்றி மட்டும் என பிரார்த்திப்பவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கே இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் எப்படி அல்லாஹுடைய இல்லத்தில் நாம் ஒன்று கூட இருக்கின்றோமோ இதே போன்ற நாளை மறுமையில் அல்லாஹுடைய மன்னிப்பை பெற்ற மக்களாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்தில் நம்மையும் நம் குடும்பத்தாரையும் அல்லாஹு தஆலா ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்றைய ஜும்மாவுடைய உரையின் தலைப்பு வயநாடு தரும் பாடம் என்ற தலைப்பின் கீழ் உங்களுக்கு மத்தியில் சில விஷயங்களை சொல்ல ஆசைப்படுகின்றேன். அல்லாஹை பயந்து கொள்ளக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. மேலும் அல்லாஹை யார் பயப்படுகின்றார்களோ அவருக்கு வாக்களித்த சொர்க்கத்திலே நம்மையும் நம் குடும்பத்தாரையும் ஒன்று சேர்ப்பானாக. யார் அல்லாஹை பயந்து வாழுகின்றார்களோ அப்படிப்பட்ட மக்களை அல்லாஹ் ஒருபோதும் கைவிட மாட்டான். யார் அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சுகின்றார்களோ அப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹு தஆலா இம்மையில் கடுமையான சோதனைகளையும் மறுமையிலே வெற்றிகரமான வாழ்க்கையை கொடுப்பான் என்பதை எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டியவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, தோழர்களே, உலக சோதனையிலிருந்து யாருமே தப்ப முடியாது. உலகத்தில் ஏற்படக்கூடிய சோதனையிலிருந்து தப்ப முடியும் என்று சொன்னால் முதலாக அல்லாஹு தஆலா நபிமார்களை சோதனையிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றி இருப்பார். ஆனால் ஆதம் நபியிலிருந்து இறுதியாக வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை மிக கடுமையாக சோதிக்கப்பட்டார்கள் என்பதை நம்மால் குர்ஆனிலே பார்க்க முடியும். ஆக சோதனை என்பது அல்லாஹ் யாரை வெறுக்கின்றானோ அப்படிப்பட்ட மக்களுக்கு தான் சோதனை இருக்கும் என்பதாக வைத்துக் கொண்டால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா காஃபிர்களையும் அல்லாஹ் தஆலா சோதனைக்குள்ளாக்கி இருப்பான். எல்லா பாவிகளையும் சோதனைக்குள்ளாக்கி தண்டனைக்குள்ளாக்கி இருப்பான். ஆனால் உண்மையில் அப்படி அல்ல. அல்லாஹு தஆலா நல்லோர்களையும் சோதிக்கின்றான், தீயோர்களையும் சோதிக்கின்றான். ஆனால் நல்லோர்கள் சோதனைக்கு உட்படும் போது உடனடியாக அல்லாஹ்வின் பக்கம் திரும்புகின்றார்கள், அல்லாஹ்விடம் மன்னிப்பு கோருகின்றார்கள். அல்லாஹுடைய மன்னிப்பை பெற்ற மக்களாக மறுமையிலே சிறந்தவர்களாக ஆகிவிடுகின்றார்கள்.
பாவிகள் சோதிக்கப்படும் போது அவர்கள் அல்லாஹ்வை தூற்றுகின்றார்கள், அல்லாஹ்வை சாபம் விடுகின்றார்கள், அல்லாஹ்வை மறந்து பேசுகின்றார்கள், இறுதியாக மறுமையிலே பெரும் நஷ்டத்துக்குள்ளாகின்றார்கள். இதுதான் இருவருக்கும் உண்டான சோதனைக்கு உண்டான விளக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆக அன்பிற்கினியவர்களே, இந்த தலைப்பு ஏன் எடுக்கப்பட்டது என்பதை உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்க முடியும். காரணம் என்னவென்று சொன்னால், கேரளா மாநிலத்தில் கடந்த 2024 மே மாதத்துடைய இறுதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியது. அப்போதிலிருந்து தொடர்ந்து கனமழை பெய்து கொண்டு வருகின்றது. குறிப்பாக வயநாடு உள்ளிட்ட சில இடங்களில் மிக கடுமையான கனமழை பெய்து கொண்டிருக்கின்றது. அந்த கனமழையின் காரணமாக 28, 29 ஆகிய 2 நாட்களில் 48 மணி நேரத்தில் சுமார் 57 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கின்றது. இந்த கடும் மழையின் காரணமாக 30/7/2024 அன்று அதிகாலை பயங்கரமாக நிலச்சரிவு ஏற்பட்டு, அந்த நிலச்சரிவில் காலை 11 மணி வரை உள்ள தகவல் சுமார் 316 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். அதிகமான பள்ளி மாணவர்கள், 29க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் உட்பட 240 பேர் காணவில்லை என்பதாக கேரளா அரசு அறிவித்திருக்கின்றது. ஆக இந்த கேரளா மாநிலத்தில் உள்ள வயநாடு என்று சொல்லக்கூடிய ஊரை நம்மில் பலர் சென்றிருக்க முடியும். அங்கே இருக்கக்கூடிய இயற்கைகளை ரசித்திருக்க முடியும். அங்கே மக்கள் சுகமாக வாழுகின்றார்கள், இயற்கையோடு இணைந்து வாழுகின்றார்கள் என்பதாக நம்மால் அவர்கள் மீது பொறாமையும் ஏற்பட்டிருக்க முடியும். சுற்றுலா சென்ற பயணிகள் பார்த்திருப்பார்கள். மிகுந்த அழகான ஒரு தேசத்திலே, கடவுளின் தேசம் என்பதாக மக்களால் வர்ணிக்கப்படக்கூடிய அந்த ஊரிலே அந்த மக்கள் அங்கே வசித்துக் கொண்டு வருகின்றார்கள். எல்லா சமய மக்களும் வசிக்கின்றார்கள். சற்றேறக்குறைய அதிகமாக முஸ்லீம் மக்களும் அங்கே வசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வயநாடு பகுதியில் முண்டக்கை பகுதியில் நிலச்சரிவு முதலாக ஏற்படுகின்றது. பூசணி மட்டம் என்று சொல்லக்கூடிய கிராமத்தில் தான் மலைகள் இருந்து பாறைகள் உருண்டு வருகின்றன. அதனால் மண் துகள்கள் சரிந்து அந்த கிராமமே மண்ணுக்குள் புதைந்த ஒரு அவலநிலை ஏற்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக. ஆக இந்த சம்பவம் நாடு முழுவதும், உலகம் முழுவதும் பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. நாளுக்கு நாள் அங்கே மண்ணுக்குள் புதைந்த மக்களுடைய உடல்கள் மீட்கப்படக்கூடிய காட்சிகளை நம்மால் தொலைக்காட்சியிலே பார்க்க முடியும். கடந்த 2-3 நாட்களாக பிரபலமான பத்திரிகைகள் எல்லாம் வண்ண படங்களில் அங்கே நடக்கக்கூடிய சோகமான நிகழ்வுகளை படம் எடுத்து புகைப்படமாக வெளியிட்ட காட்சியை பார்க்கும்போது உண்மையில் மறுமை இதைவிட பயங்கரமாக இருக்கும் என்ற ஒரு சிந்தனை தான் நமக்கு ஏற்பட்டது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நாசர் என்று சொல்லக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு தையல் வியாபாரி, டெய்லர், அவருடைய உறவினர்கள் சுமார் 40 பேர்கள் அதிலே மண்ணிலே மூழ்கி இறந்து போன காட்சியை அவர் விவரிக்கின்றார். அந்த குறிப்பாக கேரளா பகுதி எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால், அந்த பகுதி மக்கள் தம்முடைய உறவுகளோடு சேர்ந்து நெருக்கமாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். தம்முடைய மனைவி, மக்கள், அவருடைய குடும்பத்தார்கள், மாமன், மச்சான் எல்லாம் ஒரே குடும்பமாக மிக நெருக்கமாக வசித்துக் கொண்டிருப்பார்கள். அத்துணை பேரும் 40 பேர், அவர் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 40 பேர் மண்ணிலே அந்த நிலச்சரிவிலே இடுபாடுகளிலே சிக்கி 40 பேரும் உயிர்ந்த நிலையை அவர் விவரிக்கும் போது உண்மையில் அல்லாஹ் அவரை மன்னிக்க வேண்டும், அவருடைய குடும்பத்தாரை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், தம்முடைய குடும்பத்தில் ஒருவரை நாம் இழந்தாலே எந்த அளவுக்கு நாம் கஷ்டப்படுவோம். ஆனால் தொடர்ந்து 40 பேர் குடும்பத்தில் இழந்திருக்கின்றார்கள். அதே போன்று அங்கே சிறந்த மார்க்க பணி செய்த பல ஆலிம்கள் பள்ளிவாசலோடு அவர்கள் அப்படியே இடிந்து போன காட்சிகளை எல்லாம் பார்க்கும்போது உண்மையில் மனம் கவலை ஏற்படுகின்றது. ஆக இதே கிராமத்தில் சுமார் 120க்கும் மேற்பட்ட உடல்களை கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த கிராமங்களுக்கு செல்லக்கூடிய பாலங்கள்லாம் உடைந்து விட்டதால் ஆற்று வழியாக ஜேசிபி மூலம் அந்த கொண்டு செல்லப்பட்டு யாராவது உயிரோடு காப்பாற்ற முடியாதா என்பதாக இராணுவ வீரர்கள் தீவிரமான மீட்பு பணியில் ஈடுபட்டு கொண்டு வருகின்றார்கள். தொடர்ந்து அங்கே சிக்கி பலியானவர்கள் எண்ணிக்கை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருந்து கொண்டிருக்கின்றது. ஆக மேலும் உயிர் பலி உயரக்கூடும் என்ற அச்சத்தை கேரள அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது. ஆக இப்படிப்பட்ட நிகழ்வுகளுக்கு மத்தியில் சில தன்னார்வலர்கள், சோசியல் ஒர்க்கர்ஸ் என்று எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், முஸ்லிம் சமூகத்தை தேசிய அரசியல் கட்சிகளான இந்தியன் யூனியன் கட்சி கேரளா,
எஸ்டிபிஐ கட்சி போன்ற கட்சிகள் எல்லாம் அங்கே தம்முடைய உயிரை துச்சமாக மதித்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் காப்பாற்றக்கூடிய பணிகளை செய்து கொண்டு வரும்போது உண்மையில் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் தர வேண்டும் என்பதாக பிரார்த்தனை செய்கின்றோம். வயநாட்டில் 45 முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. கேரள மாநிலம் முழுவதும் சுமார் 118 முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த முகாம்களில் 5531 பேர் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். பலர் காயமடைந்திருக்கின்றார்கள். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு வருகின்றார்கள். இதுதான் தற்போதைய அந்த நிலச்சரிவுடைய செய்தியாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலச்சரிவு ஏன் ஏற்படுகின்றது? நிலச்சரிவு என்பது பாறைகள், மண் பொருட்கள், குப்பைகள் என்பது திடீர் என்பதாக நகர்ந்து ஏற்படக்கூடிய ஒரு புவியியல் நிகழ்வாகும். அந்த மண் சரிவு என்பது கடும் மழையின் காரணமாக மண்கள் தொடர்ந்து சரிந்து கொண்டு வருகின்றது. மண்கள் சரிந்து கொண்டு வரும்போது அங்கே இருக்கக்கூடிய வீடுகள், அங்கே இருக்கக்கூடிய கடைகள் அனைத்துமே அந்த மண் சரிவுக்கு முன்னால் ஈடுகட்ட முடியாமல் தொடர்ந்து அது அழிந்து கொண்டு வரக்கூடிய நிகழ்வும் ஏற்படுகின்றது. ஆக நிலநடுக்கம், எரிமலை வெடிப்பு போன்ற இயற்கை காரணங்களால் அதிக கட்டுமானங்கள், காடுகள் அழிப்பு, பயிர் முறைகள் ஏற்படக்கூடிய மாற்றம், இது மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு காரணிகளாக நிலச்சரிவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இது மனிதர்கள் அந்த இடங்களிலே ஆக்குவை செய்து அந்த இடத்தை தம்முடைய வசிப்பிடமாக ஆக்கி கொண்டதன் காரணமாக நிலச்சரிவுகள் ஏற்படும் போது அவருடைய வீடுகளுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படுகின்றன. அந்த நிலச்சரிவு தூண்டக்கூடிய காரணங்கள் திடீர் என்பதாக சேனத்தில் ஏற்படும் கடும் மழையின் காரணமாக ஏற்படும், அல்லது காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மண் சரிந்து 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 வந்து அந்த வீடுகள்லாம் இடிந்து விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்றன. குறிப்பாக பார்ப்போம் என்று சொன்னால், இந்த கேரளா மாநிலம் கொட்டி தீர்க்கக்கூடிய கனமழை பெய்யக்கூடிய கேரளா மாநிலம் தொடர்ந்து பல ஆண்டுகளாக பலவிதமான சோதனைக்குள்ளாக்கப்பட்டு வருகின்றது. பெரும் வெள்ளம் ஏற்படுகின்றது, நடுங்க வைக்கக்கூடிய நிலச்சரிவுகள் ஏற்படுகின்றன. அதே போன்று கொரோனா வைரஸ் ஆரம்பமாக அங்கேதான் ஆரம்பித்ததாக சொல்கின்றார்கள். அதே போன்று நிஃபா வைரஸ், பறவை காய்ச்சல், வைரஸ் தொற்றுகள், படகு விபத்துகள் போன்ற பேரழிவுகளை தொடர்ந்து இந்த கேரளா மாநிலம் சந்தித்துக் கொண்டு வரக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆக இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் பார்க்கும்போது அந்த ஊர் மக்கள் ஏதோ பாவம் செய்திருக்கின்றார்கள், அந்த ஊர் மக்கள் மீது அல்லாஹ்வுடைய கோபம் வருகின்றது என்பதாக நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். உண்மையில் அப்படி அல்ல, விஷயமாக அல்ல. அல்லாஹு தஆலா இதற்கு முன் நடந்த நபிமார்களுடைய காலத்தில் நடந்த பல நிகழ்வுகளை குர்ஆனிலே வரிசையிட்டு பட்டியலிட்டு காட்டுகின்றான். அல்லாஹு தஆலா எந்தெந்த நபிமாருடைய வரலாற்றை எல்லாம் சொல்லுகின்றானோ அந்த எல்லா நபிமார்கள் வரலாற்றில் ஈடுபட்ட ஒட்டுமொத்த நிகழ்வாகத்தான் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. உதாரணமாக பார்ப்போம் என்று சொன்னால், நூஹ் நபியை குறித்து அல்லாஹ் சொல்லும் போது இந்த சமுதாயத்தை சொல்கின்றான், அவர்கள் மீது நாம் கொட்டும் மழையை கொண்டு வானத்தின் வாசலை திறந்து விட்டோம். கடுமையான மழை பொழிவு ஏற்பட்டது என்பதாக நூஹ் நபியுடைய காலத்தில் ஏற்பட்ட மழை பொழிவு அல்லாஹ் சொல்கின்றான். எந்த அளவுக்கு மழை பெய்து என்று சொன்னால், ஒரு பக்கம் மழை பெய்து கொண்டிருக்கின்றது, மறுபக்கம் பூமியின் ஊற்றுகளை நாம் பொங்க வைத்தோம். இந்த இரண்டு தண்ணீரையும் கலந்து அந்த மக்கள் இதில் மூழ்கடித்தோம் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். அந்த நிகழ்வு இந்த கேரளா வயநாட்டில் ஏற்பட்டு இருக்கின்றது. அதே போன்று ஹூத் நபியை குறித்து அல்லாஹ் சொல்லும் போது சொல்கின்றான், அந்த சமுதாய மக்கள் அந்த நபியை புறக்கணித்த போது கத்தபத் ஆதுன் ஃபகைஃப கான அதாபி வனுதுர், அந்த ஆது சமுதாய மக்கள் அந்த நபியை பொய்ப்படுத்திய போது அவருக்கு வேதனையும் எச்சரிக்கையும் எப்படி இருந்தது என்பது அவருக்கு தெரியாதா என்பதாக அல்லாஹ் கேட்டுவிட்டு, இன்னா அர்சல்னா அலைஹிம் ரீஹன் சர்சரன் ஃபீ யௌமின் அஹ்ஸி முஸ்தமிர், அவர்கள் மீது நாம் ஒரு நாளில் பயங்கரமான ஒரு சத்தத்தை கொண்ட காற்றை அனுப்பினோம் என்று சொல்கின்றான். பலத்த காற்றை அனுப்பி அந்த சமுதாயத்தை நாம் அழித்தோம் என்பதாக சொல்கின்றான். அதே பலத்த காற்று இந்த வயநாட்டிலே ஏற்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து அல்லாஹ் சொல்கின்றான், சஹர்னா அலைஹா சபா லயாலி வ ஸமானியத அய்யாம், அவர்கள் மீது 7 இரவுகளும் 7 பகலும் 7 இரவும் 7 பகலும் தொடர்ந்து அந்த காற்றை நாம் வீச செய்தோம். அந்த சமுதாய மக்கள் அடியோடு சாய்ந்துவிட்ட ஈச்ச மரங்களை போன்று பூமியில் விழுந்து கிடப்பதை நீங்கள் அதிகாலை அங்கு இருந்திருந்தால் பார்த்திருப்பீர் என்பதாக நபியை பார்த்து சொல்கின்றார். அந்த மக்கள் எல்லாம் வீழ்ந்து கிடந்த ஈச்ச மரத்தை போன்றவர்கள் அப்படியே சரிந்து கிடந்தார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். இதே நிகழ்வுதான் வயநாட்டில் ஏற்பட்டிருக்கின்றது. இரவிலே தூங்க சென்ற மக்கள் அந்த தண்ணீர் வந்தது தெரியாமல், அந்த மண் வந்தது தெரியாமல் காலையிலே பிணமாக
மரங்களை போன்று கிடந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகின்றது. அதே போன்று சாலிஹ் நபியுடைய சமுதாய மக்கள் செய்த விஷயத்தை அல்லாஹ் சொல்கின்றான், இன்னா அர்சல்னா அலைஹிம் ஸைஹத்தன் வாஹிதன் ஃபகானு கஹஷீமி முஹ்ததர். பெரும் சப்தத்தை அனுப்பினோம். அந்த சப்தத்தின் காரணமாக அந்த சாலிஹ் நபியை புறக்கணித்த மக்கள் காய்ந்து மிதிப்பட்ட குப்பை கூலங்களை போன்று ஆகிவிட்டார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா அந்த சாலிஹ் நபியின் சமுதாயத்தை சொல்கின்றான். இதே நிகழ்வுதான் இந்த வயநாட்டிலே மக்கள் குப்பை கூலங்களை போன்று அள்ளி அள்ளி அப்படியே அவர்கள் மண்ணிலே புதைக்கப்படுகின்றார்கள். சருகுகளை போன்று அந்த கிரேனை வைத்து அள்ளுகின்றார்கள். ஜேசிபி வைத்து அந்த உடல்களை அள்ளி ஒரே இடத்திலே தகனம் செய்யக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆக அந்த சாலிஹ் நபியின் சமுதாயத்திற்கு அல்லாஹ் கொடுத்த அந்த ஒரு தண்டனை போன்று இந்த மக்கள் மீது அல்லாஹ் தஆலா காட்டியிருக்கின்றான். அதே போன்று லூத் நபியை குறித்து அல்லாஹ் சொல்லும்போது சொல்கின்றான், ஃபஅഖذناه صيحة مشرقين. பேர் இடி வந்து பயங்கரமான சத்தத்தோடு இடியை நாம் இறக்கினோம். அதே போன்று காலையிலே பெரும் பேரிடி முழக்கம் ஏற்பட்டுகின்றது. பின்பு அந்த ஊர் மக்களை தலைகீழாக புரட்டினோம். இன்னும் அவர்கள் மீது சுடப்பட்ட களிமண்ணான கற்களை நாம் பொழிய செய்தோம் என்பதாக அல்லாஹு தஆலா லூத் நபியுடைய சமுதாயத்தை சொல்கின்றான். இதே போன்று பயங்கர சத்தத்தோடு அங்கே மழை பெய்தது. அதே போன்று அந்த ஊர் தலைகீழாக புரட்டப்பட்டது. அதே போன்று அல்லாஹு தஆலா இங்கே சுடப்பட்ட களிமண்ணால் அந்த மக்கள் மீது பொழிந்தான். இங்கே சுடப்படாத அந்த மண்ணை கொண்டு அந்த மக்கள் மூழ்கடிக்கப்பட்டார்கள். அதே போன்று ஷுஐப் நபியை குறித்து அல்லாஹ் சொல்லும்போது சொல்கின்றான், லம்மா ஜாஅ அம்ருனா நஜ்ஜைனா ஷுஐபன் வல்லதீன ஆமனு மஅஹு பிரஹ்மத்தின் மின்னா வஅഖதத்தில் லதீன வலமு ஸைஹத்து ஃபஸ்பஹு ஃபீ தியாரிஹிம் ஜாசிமீன். தண்டனைக்குரிய நம்முடைய கட்டளை வந்தபோது ஈமான் கொண்டவர்களையும் நமது ரஹமத்தையும் கொண்டு நாம் அவர்களை காப்பாற்றினோம். அநியாயம் செய்தவர்கள் பேரிடி முழக்கம் பிடித்துக் கொண்டது. அவர்கள் தம் வீடுகளில் இருந்தவாறு காலையில் இறந்து கிடந்தனர் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். இதே இந்த நிகழ்வுதான் வயநாட்டிலே பார்க்கின்றோம். தொடர்ந்து அல்லாஹ் சொல்கின்றான், காலம் யவனோ ஃபீஹா அலா புஅதல் லிமதீன கமா பஅத ஸமூத். அந்த ஊர் மக்கள் அந்த ஊரில் வாழாத மக்களை போன்று ஆகிவிட்டார்கள். ஒட்டுமொத்தமாக அந்த ஊரை நாம் வாஷப் செய்து விட்டோம் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். அதே நிகழ்வுதான் வயநாட்டிலே சில பகுதியில் நடந்திருக்கின்றது என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து அல்லாஹு தஆலா மூசா நபியை குறித்து சொல்லும்போது, அந்த மூசா நபியை புறக்கணித்த மக்களை நாம் கடலிலே நீரிலே மூழ்கடித்து நாம் சாகடித்தோம். அகரக்னல் ஆகரீன். அந்த ஃபிரௌனையும் ஃபிரௌன் கூட்டத்தாரையும் கடலிலே மூழ்கடித்து விட்டோம். ஃபஅഖذناه. ஆகையால் அவனுடைய படைகளை பிடித்தோம், கடலில் மூழ்கி விடுமாறு எரிந்து விட்டோம். ஆகவே இறுதியில் அந்த அக்கிரமக்காரர்கள் முடிவு என்ன ஆயிற்று என்பதை பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இதே போன்று தான் கடலில் மூழ்கடிக்கப்பட்டதை போன்று இந்த மக்கள் தண்ணீரிலே மூழ்கடிக்கப்பட்டு இறந்து போன காட்சியை பார்க்கின்றோம். ஆக குர்ஆன் சொல்லக்கூடிய அனைத்து தண்டனைகளையும் ஒட்டுமொத்தமாக வயநாட்டில் ஏற்பட்டிருக்கிற நிகழ்வை பார்க்கும்போது இதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு பாடத்தை கற்றுத் தருகின்றான். அந்த மக்கள் நன்மை செய்திருக்கலாம் அல்லது தீமை செய்திருக்கலாம். இது அல்லாஹுடைய வேதனையா அல்லாஹுடைய தண்டனையா என்பதை நாம் ஆய்வு செய்து விட்டுவிட்டு இயற்கைக்கு முன்பாக, அல்லாஹுடைய நீதிக்கு முன்பாக, அல்லாஹுடைய சட்டத்துக்கு முன்பாக யாரும் எந்த விதமான சக்தியும் பெற முடியாது. இந்த எல்லா நபிமாருடைய அந்த வாழ்க்கை வரலாற்றை அல்லாஹ் சொல்லிவிட்டு நபிமார்களை புறக்கணித்தவர்களை எப்படி அழித்தோம் என்பதை அல்லாஹ் சொல்லிவிட்டு ஒவ்வொரு நபிமாருடைய வாழ்க்கையுடைய இறுதியில் அல்லாஹ் சொல்கின்றான், இன்ன ஃபீ தாலிக லஆயாத் வமா கான அக்ஸருஹும் முஃமினீன். நிச்சயமாக இதில் ஒரு அத்தாட்சி இருக்கின்றது, பெரும்பான்மையான மக்கள் இதை குறித்து சிந்திப்பதில்லை என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். ஆக நாட்டில் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளை நாம் பார்த்து கவலைப்பட்டு கடந்து சென்று விடுகின்றோம். இதன் மூலம் நமக்கு என்ன படிப்பினை? நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆபத்து வராதா? நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு ஏற்படாதா என்று சொன்னால் நிச்சயமாக ஏற்படாது. நாம் கடுமையான பாதுகாப்பில் இருந்து கொண்டு இருக்கின்றோம் என்பதாக சாலிஹ் நபியை பின்பற்றக்கூடிய மக்கள் சொன்னார்கள். சமூக மக்கள் சொன்னார்கள், நாங்கள் மலையை குடைந்து கைகளாலேயே மவுண்டன்களை மலைகளை குடைந்து நாங்கள் வசித்துக் கொண்டிருக்கின்றோம். எந்த ஒரு காற்றும் எந்த ஒரு மழையும் எங்களை ஏதும் செய்து விடாது என்பதாக அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அல்லாஹு தஆலா சத்தத்தை கொண்டு சமுதாயத்தை அழித்தோம் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். ஆக அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் இதில் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த மக்களுக்கு ஏற்பட்ட அந்த நிகழ்வின் மூலம் அல்லாஹ் நமக்கு அதிகமான பாடங்களை கற்றுத் தருகின்றான். முதலாக கிடைக்கக்கூடிய பாடம் என்னவென்று சொன்னால், நாம் அல்லாஹ்விடம் தௌபா செய்ய வேண்டும், அல்லாஹ்வை மறக்காமல் வாழ வேண்டும். அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். அங்கு ஏற்பட்ட வயநாட்டில் ஏற்பட்ட அதே பிரச்சனை அல்லாஹ் நாடினால் எங்கும் எப்போதும் நிகழ்த்துவான். அதை தடுக்கக்கூடிய சக்தி யாரும் இல்லை. அல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹு தஆலா அனைத்தின் மீதும் பேராற்றல் கொண்டவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். ஆக நாம் அவர்கள் மீது பச்சதாபப்பட்டு அவர்கள் ஏதோ பாவம் செய்து விட்டார்கள்,
அவரை அல்லாஹ் அழித்து விட்டான், அந்த ஊரில் சரியில்லை, எப்போது பார்த்தாலும் ஒரே குடும்ப பிரச்சனை, அதிகமான விவாகரத்து, அதே போன்று அதிகமாக சோசியல் மீடியாக்களிலே ஆடம்பரமாக அவர்கள் திருமணம் செய்கின்றார்கள், இப்படியெல்லாம் நாம் அவர்களை குறித்து தவறாக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இருக்கட்டும், நாம் நல்லவர்களா? நாம் அல்லாஹை பயந்து வாழுகின்றோமா? நாம் அல்லாஹுடைய தூதருடைய சட்டத்தை நாம் பின்பற்றுகின்றோமா என்று சொன்னால் அவர்கள் அழிக்கப்பட வேண்டிய சமுதாயம் அல்ல. மாறாக அதன் மூலம் அல்லாஹ் நமக்கு சில பாடங்களை கற்றுத் தருகின்றார். முதலிலே அவர்கள் தம்முடைய ஊர் பிரதேசங்களில் எந்த பகுதியில் வசிக்க கூடாதோ, மழை பெய்தால் எங்கு காட்டாற்று வெள்ளம் வருமோ அங்கெல்லாம் வசிப்பதற்கு பொதுவாகவே தடை இருந்து கொண்டிருக்கிறது. நாம் சென்னையிலே கூட பார்க்கின்றோம், ஆற்று பகுதிகளில் வீடுகளை கட்டுகின்றார்கள். பலத்த மழை ஏற்படும் போது வீடு முழுக்க தண்ணீர் வந்த பிறகுதான் அங்கே ஆறு இருந்தது இந்த வரலாற்றை நாம் கேட்கின்றோம். அதற்காக இன்னும் சில இடம் பார்ப்போம் என்று சொன்னால் முகலிவாக்கம் போன்ற பகுதிகளிலே பெரும் பெரும் கட்டணங்கள் எல்லாம் இடிந்து விழுந்த வரலாற்றை எல்லாம் நாம் பார்த்தோம். ஆக மக்கள் வசிப்பதற்காக வேண்டி சில பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறது, அங்கே நாம் வசிக்க வேண்டும். நம்முடைய கரங்களால் தான் நாம் நம்முடைய பாவத்தை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆக முதலாக நாம் எங்கே வசிக்க வேண்டுமோ அங்கே நாம் வசிக்க வேண்டும். இயற்கை பேரிடர்கள், வெள்ளங்கள், காற்றுகள் எங்கே அதிகமாக இருக்குமோ அந்த இடத்தில் வசிப்பதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆக இனி நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த மக்களுக்கு உதவுவது நம் மீது கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், மன் கான ஃபீ ஹாஜத்தி அஹீஹி கான அல்லாஹு ஃபீ ஹாஜத்திஹி. எவர் தன் உடன்பிறவா சகோதரின் தேவையை நிறைவேற்றுவதில் ஈடுபட்டிருப்பாரோ அவருடைய தேவை நிறைவேற்றுவதில் அல்லாஹ் ஈடுபட்டிருப்பான் என்பதாக சொன்னார்கள். இப்போது அந்த மக்களுக்கு தேவை உதவி மிகப்பெரிய ஒரு தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் துவா செய்வோம், அல்ஹம்துலில்லாஹ், துவாவும் தேவைதான். இறந்து போன மக்களுக்காக வேண்டி, அழிந்து போன மக்களுக்காக வேண்டி, அவருடைய பாவ மன்னிப்புக்காக வேண்டி நாம் துவா செய்வோம். ஆனால் இப்போது யார் காயப்பட்டிருக்கின்றார்களோ, வீடுகளையும் உடைமைகளையும் குழந்தைகளையும் மனைவிகளையும் வாழ்க்கையையும் வியாபாரத்தையும் இழந்திருக்கின்றார்களோ, அப்படிப்பட்ட மக்களுக்கு பொருளாதார உதவி செய்வது நம்முடைய ஒவ்வொரு மீதும் கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பொருளாதார உதவியை ஒவ்வொரு ஜமாத்தும் ஒவ்வொரு நிர்வாகம் போட்டி போட்டுக்கொண்டு நாங்கள் செய்கின்றோம் என்று வரக்கூடிய காட்சிகளை நாம் முகநிலை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு ஜமாத்தும் என்ன செய்கின்றோம் சொன்னால், நாங்கள் வசூல் செய்து அந்த வயநாட்டு மக்களுக்காக வேண்டிய உதவி செய்கின்றோம், உங்களுடைய பணத்தை கடன் கோருங்கள். அதே போன்று ஜமாத்துகளை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால், எந்த ஜமாத்தும் விதிவிலக்கில்லாமல் எல்லா ஜமாத்தும் உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய பணிகளுக்காக வேண்டி, உதவிகளுக்காக வேண்டி பண உதவிகளை கேட்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். நீங்கள் யாரை நம்புகின்றீர்களோ, யார் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றீர்களோ, இவர்கள் உதவுவார்கள் என்பதால் யாரை நீங்கள் நம்புகின்றீர்களோ அப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்கள் தாராளமாக பண உதவி, பொருளாதார உதவி நீங்கள் செய்யலாம். நம்ம நோட் பண்ணி இதுக்கு மட்டும் கொடுங்க, இவர்கள் கொடுக்க மாட்டார்கள் என்பதாக சொல்லவில்லை. ஏன்னு சொன்னால் அந்த மக்களுக்கு உதவி தேவை. அந்த மக்களுக்கு சாதாரணமான உதவியாக இருந்தாலும் சரி, பெரும் உதவியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக தேவையாகவே உங்களுக்கு யார் மீது நம்பிக்கை இருக்கின்றதோ அந்த ஜமாத்தின் மூலமாக அந்த மக்களுக்கு உதவுவது கட்டாயமான கடமை என்பதை நம்மால் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், யாருக்கு நீங்கள் உதவுகின்றீர்களோ நாளை நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சிரமம் வரும்போது அல்லாஹ் நமக்கு உதவுவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், உதவி செய்வதில் ஒவ்வொரு முஸ்லீமும் உடலை போன்று இருக்க வேண்டும். உதாரணமாக உடலிலே ஒரு பகுதிக்கு ஆபத்து ஏற்படும் போது மற்ற பகுதிகள் எல்லாம் அதற்கு உதவி செய்கின்றன. உதாரணமாக கண்ணிலே ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து விட்டது, மெட்ராஸை வந்து விட்டது சொன்னால் கைகள் அதற்கு உதவி செய்கின்றன, கால்கள் மருத்துவமனைக்கு நடக்கின்றது, வாய் அதற்குண்டான மருத்துவர்களை கேட்கின்றது, மருத்துவ ஆலோசனைகளை காது கேட்கின்றது, எல்லா உடல் உறுப்புகளும் அந்த கண்ணுக்கு உதவி செய்கின்றது. நபிகள் நாயகம் புரிய வைக்கின்றார்கள், எப்படி ஒரு உடல் நோய்வாய்ப்படும் போது மற்ற உறுப்பெல்லாம் ஒத்துழைக்கின்றதோ அதே போன்று ஒரு முஸ்லிமுக்கு ஆபத்து ஏற்படும் போது அனைத்து மக்களும் அதற்கு உதவ வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை நாம் பார்க்கின்றோம். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாம் அதிகமாக நம்மால் முடிந்த அளவுக்கு அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வயநாட்டிலே பாதிக்கப்பட்ட முஸ்லிம்களுக்காக வேண்டி ஒரு அழகான ஒரு சுப செய்தியை சொல்கின்றார்கள். யாரெல்லாம் இந்த பேரிடர்களை பாதிக்கின்றார்களோ அப்படிப்பட்ட மக்களுக்கு நான் சுப செய்தி என்னவென்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய இந்த சமுதாயம் கிருபை செய்யப்பட்ட சமுதாயம் ஆகும். இந்த உம்மத்தை சார்ந்த முஸ்லிம்களுக்கு, என்னுடைய உம்மத்தை சார்ந்த முஸ்லிம்களுக்கு மறுமை நாளில் கடினமான வேதனை கிடையாது. ஏனென்று சொன்னால், மறுமையில் கடின வேதனையை குறைப்பதற்காக வேண்டி இம்மையிலே அல்லாஹு தஆலா சில சோதனைகளை தருகின்றான்.
அந்த சோதனைகள் குழப்பங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன, நிலநடுக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது, கொலை சம்பவமாக ஆகும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக உலகிலே அந்த முஸ்லிம்கள் சோதிக்கப்படுகின்றார்கள், உலகிலே அவர்களுக்கு உண்டான வேதனை தரப்படுகின்றது. இதன் காரணமாக நாளைக்கு மறுமை நாளில் அவர்கள் கிருபை செய்யப்பட்ட சமுதாயமாக மாறும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த வயநாட்டிலே அதிகமாக ஒரு 55% முஸ்லிம் குடும்பங்கள் அதில் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. மீதி முஸ்லிம் அல்லாத குடும்பங்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. உதவி என்று வந்து விட்டால் முஸ்லிம் அல்லாத மக்கள் என்பதாக பார்க்காமல் மனிதாபிமான அடிப்படையில் அனைவருக்கும் உதவி செய்வது ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் கட்டாய கடமை என்பதை இஸ்லாம் சொல்லித் தருகின்றது. ஏனென்று சொன்னால் ரசூல் அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ருக்உ வஸ்ஜுது வஅபுது ரப்பக்கும் வஃபலுல் கைர லஅல்லக்கும் துஃப்லிஹூன். இறை நம்பிக்கை கொண்ட மக்களே, நீங்கள் ருக்குவும் சுஜூதும் செய்யுங்கள், இறைவனுக்கு கட்டுப்படுங்கள், மேலும் நீங்கள் சேவையாற்றுங்கள், பொது சேவை செய்யுங்கள், நீங்கள் வெற்றிகளை கூடும் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே 22 அத்தியாயம் 27 வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகின்றான். ஆக ஒரு மனிதன் தொழுகையின் மூலமாக இபாதத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவது போன்று மக்களுக்கு சேவை செய்வதன் மூலமாகவும் அவன் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுகிறான் என்பதை இந்த குர்ஆன் சொல்லித் தருகின்றது. ஆகவே மக்கள் சேவை செய்வதும் மக்களுக்கு உதவுவதும் ஒரு இறை வழிபாடு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, இந்த மனிதனுக்கு உதவ வேண்டிய ஒரு பண்பு முஸ்லிம்களும் இருக்க வேண்டிய ஒரு உயர்ந்த பண்பு என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகின்றது. ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஹாத்திம் என்று சொல்லக்கூடிய ஒரு மகன் சாபா என்பவர் அவர் போர் கைதியாக பிடிக்கப்பட்டு மதீனாவிலே மஸ்ஜித் நபவி முன்னால் நிறுத்த வைக்கப்படுகின்றார். இந்த நிலைமையை புரிந்து கொண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாபாவிடம் சொல்கின்றார்கள், சாபாவே, ஏதாவது உங்களுடைய கோரிக்கை இருக்கிறதா கேட்கின்றார்கள். உடனே அவர் சொல்கின்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தந்தை இறந்து விட்டார், என்னை ஆதரிக்க வேண்டிய என்னுடைய சகோதரர்கள் அதியோ இந்த நிலைமைக்கு ஆளாக்கிவிட்டு ஓடிவிட்டார், ஆகவே என் மீது கருணை புரியுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவான் என்பதாக அந்த சாபா சொல்கின்றார். 3 நாட்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஓசை, இந்த சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றது. சாபாவுடைய உதவியுடைய கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கின்றது. உடனே 3ஆம் நாள் மீண்டும் சொல்கின்றார்கள், சாபாவே, உங்களுக்கு என்னதான் வேண்டும் என்பதாக சொல்லுங்கள். உடனே அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரை, என்னுடைய தந்தை இருக்கும்போது வறியோருக்கும் ஏழைக்கும் வாழ வழியில்லாத மக்களுக்கும் உதவி செய்து கொண்டிருந்தார். ஆனால் இன்று நானும் என்னுடைய சமூகமும் நிராயுதபாணியாக ஒன்றுமில்லாமல் இருந்து கொண்டிருக்கும், ஆகவே எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்பதாக அவர் கேட்டு, எங்களுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவான் என்பதாக துவா செய்கின்றார். இந்த நீண்ட உரையாடலுக்கு பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாபாவுடைய தந்தைக்காக துவா செய்துவிட்டு விடுதலை இருப்பதாக வாக்களிக்கின்றார்கள். அந்த சாபாவுக்கு உயர்ந்த ஆடையும் உண்ண உணவும் செலவுக்கு பணமும் கொடுத்து கண்ணியமானவர்களை இழிவடைந்த நிலையில் நீங்கள் இருப்பதை கண்டால் வசதி படைத்தவர்கள், வறுமையில் உள்ள மக்கள் தாராளமாக உதவி செய்திருப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக சாபாவிற்கு மிகுந்த பாதுகாப்போடு பொருளாதார உதவி செய்து ஷாமுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்தார் என்ற வரலாற்றை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த மக்கள் கடந்த மாதம் ஒரு வாரத்துக்கு முன்பாக அவர்கள் வசதியோடு இருந்திருப்பார்கள். இன்றைய செய்தித்தாளில் பார்க்கின்றோம், திருமணத்துக்காக வேண்டி சேர்த்து வைத்த நகைகளும் பணங்களும் தண்ணியில் அழித்து சென்றுவிட்டு என்பதாக முஸ்லீம் அல்லாத சகோதர சமுதாய மக்களுடைய கூக்குரலை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆக இப்படிப்பட்ட தருணத்தில் நம்மால் முடிந்தவரை உதவி செய்ய வேண்டும். உதவி செய்வது ஒரு மாநில பண்பு என்பதை இஸ்லாம் சொல்லித் தருகின்றது. அதே போல் இந்த உதவி செய்யக்கூடிய விஷயம் வெறும் இந்த பேரிடர் காலங்கள் மட்டும் இல்லாமல் எல்லா நேரமும் மனிதனிடம் இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகின்றது. எல்லா சமயத்திலும் இந்த முஸ்லிம் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்க வேண்டும். ஏழை எளிய மக்களுக்கு உணவு வாங்கி தருவதாக இருக்கட்டும், அவர் குடிப்பதற்காக வேண்டி தண்ணீர் வாங்கி தருவதாக இருக்கட்டும், இல்லை என்று சொன்னால் கனிவோடு 2 வார்த்தைகள் பேசுவதாக இருக்கட்டும், இந்த மனித நேயம் இந்த சமுதாயத்தில் எப்போதும் இருக்கணும் என்பதை இஸ்லாம் விரும்புகின்றது. 4ஆக பார்ப்போம் என்று சொன்னால், இந்த மனிதர்களோடு மட்டுமல்லாமல் உயிரினங்களோடு மனிதநேயத்தோடு நடந்து கொள்ள என்பதாக இஸ்லாம் சொல்கின்றது. இன்றைய செய்தித்தாளை பார்ப்போம் என்று சொன்னால், அதிகமான யானைகள் எல்லாம் அந்த வெள்ளத்தில் அடித்து செல்லப்படக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. யானைகள் எந்த அளவுக்கு ஒரு வீரமான யானை என்பதாக நாம் பயப்படுகின்றோமோ, யானை கண்டவுடன் படை நடுங்குகின்றதோ, ஆனால் அல்லாஹுடைய ஏற்பாட்டுக்கு முன்னால் எதுவும் தூசிதான் என்பதை அல்லாஹ் நிரூபித்து காட்டுகின்றான். இன்றைய செய்தித்தாளை பாருங்கள், அப்படியே யானை மூழ்கடிக்கப்பட்ட காட்சியை பார்க்கின்றோமாக. இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் உயிரினங்களோடும் அன்போடு நடந்து கொள்ளும் என்பது இஸ்லாம் சொல்கின்றது. அந்த நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததன் காரணமாக, சாதாரணமாக ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததன் காரணமாக அல்லாஹ் அந்த பெண்ணை மன்னித்து சொர்க்கத்தில் நுழைய வைத்தான். பூனைக்கு உணவளிக்காத ஒரு தொழுகையாளி, பூனைக்கு உணவளிக்காத ஒரு இபாதத் செய்யக்கூடிய ஒரு பெண்,
அதன் காரணமாக அல்லாஹ் கோபப்பட்டு நரகத்தை வழங்கின என்ற நிகழ்வுலாம் நமக்கு தெரியும். ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈரமான ஈரலுடைய எந்த ஒன்றுக்கும் உயிர் பிராணுக்கு சேவை செய்தாலும் அதற்கு நன்மை உண்டு என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், மனிதனுக்கு செய்யக்கூடிய சேவை இது அல்லாஹுக்கு செய்யக்கூடிய சேவை என்பதாக நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிய வைத்தார்கள். நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் கேட்பான். என்ன கேட்பான் என்று சொன்னால், வயநாட்டில் நான் பாதிக்கப்பட்டேன். அல்லாஹ் கேட்பான், வயநாட்டிலே நான் பாதிக்கப்பட்டேன், எனக்கு ஏன் உதவவில்லை என்பதாக கேட்பான். மனிதன் சொல்லுவான், இறைவா நீதான் உலகத்துக்கே உதவுகின்றாய், உனக்கு உதவி செய்ய வேண்டுமா? உடனே அல்லாஹ் சொல்லுவான், இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள், அங்கே நீ உதவி இருந்தால் என்னை கண்டிருப்பாய் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு பொருளுக்கும் சொன்னார்கள். உணவுக்கு சொன்னார்கள், உடைக்கு சொன்னார்கள், தண்ணீருக்கு சொன்னார்கள். ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் தஆலா கேட்கின்றான் என்பதாக சொல்லி தந்தார்கள். ஆக இறுதியாக பார்ப்போம் என்று சொன்னால், ஒரு உயிரை வாழ வைப்பது என்பது ஒட்டுமொத்த சமுதாயத்தை வாழ வைத்தது சமம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். ஒமன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ் ஜமீஆ. எவர் ஒருவர் ஒரு உயிரை வாழ வைத்தாரோ அவர் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தை வாழ வைத்தவர் போல ஆவார் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகின்றான். ஆக அன்பிற்குரியவர்களே, உங்களுடைய உதவியின் காரணமாக அங்கே பாதிக்கப்படக்கூடிய மக்களுடைய ஒரு உயிர் பாதுகாக்கப்பட்டாலும், ஒருவர் நிவாரணம் பெற்றாலும், ஒருவர் சிகிச்சை மூலம் மீண்டும் அவர் தம்முடைய வாழ்க்கைக்குள் வந்தாலும் அதன் காரணமாக நாளைக்கு மறுமையிலே அல்லாஹு தஆலா உங்களுக்கு அதிகமான சொர்க்கத்தை தருவான். ஆக அப்படிப்பட்ட மக்களுக்கு நாம் உதவ வேண்டும், அப்படிப்பட்ட மக்களுக்காக நாம் துஆ செய்ய வேண்டும், அப்படிப்பட்ட மக்களுடைய நிலைமைகளை பார்த்து நாம் படிப்பினை பெற வேண்டும். அதை விடுத்து அந்த மக்கள் மீது குறை சொல்லிக் கொண்டும் அந்த மக்கள் மீது நாம் தவறாக சொல்லிக் கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் நினைத்தால் அதே தண்டனையை நம்மீது இறக்கிடுவான். நவுதுபில்லாஹ், அல்லாஹ் நம்மை காப்பாற்றட்டும். அன்பிற்கு இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படிப்பட்ட மக்களுக்கு மென்மேலும் உதவக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. அந்த மக்கள் மீண்டும் இயல்பு வாழ்க்கை திரும்பக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. அந்த நிலச்சரிவிலே யாரெல்லாம் தம்முடைய குடும்பத்தை இழந்து வாழ்ந்திருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் தஆலா பொறுமையை தருவானாக. அந்த நிலச்சரிவிலே யாரெல்லாம் மாண்டு போனார்களோ அவருடைய பாவத்தை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து அவருக்கு உயர்தமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்தை தந்தல்வானாக. பாரக்கல்லாஹ் லனா வலக்கும் ஃபில் ஆயத்தி வ ஸிக்ரில் ஹக்கீம்.